அவங்க கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்க தொண்டர்கள் விருப்பப்படுறதுலையும் தப்பு கிடையாது. சரி, பட் அதை சொல்லக்கூடிய இடம் வந்து கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் வந்து 25 கேட்டீங்கன்னா நாளைக்கு காங்கிரஸ்லேருந்து செல்வ பிறந்தகை எங்களுக்கு 50 இடம்னு சொல்லுவார். கேட்கலாமா? அவரோட சார் அந்த அவங்க கட்சியோட ஒரு சிபிஎம் சொல்லுவாங்க. இது என்னன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியை வந்து டேமேஜ் பண்ணணும்னு ஒரு குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 3 எலெக்ஷனாக ஸ்டாலின் இவங்களை சமாளிச்சதுக்கும் வரப்போகிற எலெக்ஷனில் ஸ்டாலின் அவர்களை சமாளிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவர்கள் வந்து இவங்க டிமாண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய இந்த கட்சி மட்டும் ஆட்சி சார்ந்து கூட்டணி சார்ந்து இந்த விஷயங்களை ரொம்ப டச் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக அதை டிஸ்டர்பா நினைக்கிறாங்களா? சார் இப்போ நாங்க தொண்டர்கிட்ட பேசின விஷயங்கள் தான் இது. கரெக்ட். அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு உங்க பார்ட்டியில உயர்மட்ட குழு எல்லா குழு இருக்குல்ல, செயற்குழு பொதுக்குழு எல்லாமே இருக்குல்ல, அதுல நீங்க பேசணும். இதுல பேசினாலும் எப்படி வரதானே சார்? திமுக செயற்குழு அதுல பேசினாலும் வரதானே போகுது. கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் தாங்கள் எவ்வளவு சீட்டில் போட்டி போடுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த கூட்டணி ஆட்சி அமையும். திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 4 முனையா பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ அது 200 இடங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகச் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவர், அவர் சமீபத்தில் பேட்டியில் சொல்கிறாரு, 2026 தேர்தலில் விசிக்க இரட்டை இலக்கத்தில் நாங்கள் தொகுதிகள் கேட்போம், 20, 25 குறைஞ்சபட்சம் 25 கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு. அது குறித்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்குது. திருமாவளவன் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. பட் இந்த முழக்கம்ங்கிறது வந்து மீண்டும் ஆதவர்ஜுனாவுக்கு அப்புறம் இப்படி ஒரு முழக்கம் வருதா, இல்லை இது என்ன? இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரி, இதை வந்து வெளிப்படையாக வந்து அவருக்கு தொண்டர்கள் வந்து விரும்புகிறாங்கன்றதெல்லாம் கரெக்ட் தான். சரி, பட் அதை வந்து வெளிப்படையாக பேசாமல் அவருடைய பார்ட்டி ஃபாரத்தில் முதல்ல பேசணும். அவர் பார்ட்டி தலைவர் திருமாவளவன் மூலமாக திமுக தலைமையிட்டு அவர் பேசணும். அதுதான் முறையான ஒரு விஷயமா இருக்கும். சரி. இப்போ இந்த மாதிரி ஒரு திடீர்னு 25 சீட் நாங்கள் கேட்போம் அப்படின்னா, ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளை பற்றின ஒரு கான்ட்ரவர்சி இங்கே போயிட்டுருக்கு. ஆதவர்ஜுனா மூலமாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, திமுக தலைமைக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனையா அப்படி பிரச்சனை ஆன அளவுக்கு போய் கடைசியில் திருமாவளவன் அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டார் வச்சுக்கோங்க. சரி. அந்த மாதிரி சூழலில் திருப்பி இது மாதிரி பேசினீங்கன்னா திமுகவில் என்ன நினைப்பாங்க, என்னடா அது இந்த விசிகாவில் வந்து திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாமே எலெக்ஷன் சமயத்தில் பேச வேண்டியது. அதை இப்போ 13 மாதத்துக்கு முன்னாடியே அதை பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது ஏதோ வம்புக்கு எடுக்கிறாங்களா என்ன, அவங்க ஐடியா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகத்தை தோன்றுவிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பட் அவர் பேசுறது தப்பு கிடையாது. பேச வேண்டிய இடம் வேற, பார்ட்டி இல்லை சார், பேச வேண்டிய இடம் வேற அப்படிங்கிறது நம்பர்ஸ் அங்கே முடிவு பண்ணுற எத்தனை இடம், என்னென்ன இடங்கள் எல்லாமே உள்ளதான். ஒரு கட்சி வந்து ஒரு எங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம் போன்ற கடந்த முறை ஒற்றை இலக்கத்தில் இடங்களை பெற்றோம், 6 இடங்கள் எடுத்து 4 இடங்கள் அவங்க ஜெயிக்கிறாங்க. அடுத்த தடவை நம்ம இரட்டை இலக்கத்தில் கேட்க போகிறோம்னு சொல்கிறதுல என்ன கூட்டணிக்குள்ளே என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஏற்கனவே வந்து விசிகா இரட்டை இலக்கத்தில் நின்றுருக்காங்க. அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க இரட்டை இலக்கத்தில் வந்து 2011 அவங்க நின்றுருக்காங்க, 10 இடங்கள் நின்றுருக்காங்க. அப்போ பாமக விசிகா நான் கடந்த தேர்தலில் நான் சொல்கிறேன், கடந்த தேர்தலில் 6 இடத்துல தான் நின்னாங்க, 4 இடத்துல வின் பண்ணாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவங்க கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்க தொண்டர்கள் விருப்பப்படுறதுலையும் தப்பு கிடையாது. சரி, பட் அதை சொல்லக்கூடிய இடம் வந்து வெளியில் சொல்லக்கூடாது. ஏன்னா எஸ்பெஷலி ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ஆதவர்ஜுனா போன்றவர்கள் வந்து ஏதோ திமுக ஆட்சி அகற்றணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு, ஊழல் அதெல்லாம் பேசிட்டு கடைசியில் அவரை வந்து கட்சியை விட்டு விலக்கி வைக்கிற சூழலில் இவர் வந்து பேசுறது எப்படி இருக்குன்னா, ஆதவர்ஜுனா விஷயம் வந்தபோது ஒரு பொதுவான ஒரு ஒப்பீனியன் என்ன வருதுன்னா, திமுக வந்து திருமாவளவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதனால தான் ஒரு புத்தக வெளியிட்டு அதில் கலந்துக்கல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ திமுகவோட கைப்பாவையாக இருக்கார் திருமாவளவன், அடிமையாக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. ஒரு அந்த அந்த இம்ப்ரெஷனை மாற்றத்துக்காக, அந்த ஒப்பீனியனை மாற்றத்துக்காக, இல்லை நாங்கள் எங்களோட சுயமாக தான் சிந்திக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம், திமுகவுக்கு நாங்கள் அடிமையாகவும் இல்லை, அவங்க சொல்கிறத கேட்குற லெவலில் இல்லை, நாங்கள் எங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக கூட இதை சொல்லியிருப்பாரோ வன்னியரசுன்னு டவுட்டாக இருக்குங்க. ஆனால் மொத்தத்தில் என்னென்னா இது ஒரு கான்ட்ரவர்சியை மறுபடியும் கலப்பில். இப்போ நீ என்ன கிளாரிட்டினா சார், இப்போ திரு ஆதவர்ஜுனா போன்று பேசுறதுக்கும் திரு வன்னியரசு பேசுறதுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. இப்போ அவர் நேரடியாக ஒரு தாக்குதலை, மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இன்னொன்று அந்த ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டு, அதாவது
ரொம்ப ரொம்ப டைரக்டா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார். ஆனால் வன்னியரசனுடைய டிமாண்ட்ல அந்த மாதிரியே இல்லை. நாங்கள் கூட்டணியில் நீடி இருக்கிறோம், இது வெற்றி கூட்டணி, தொடர்ந்து நாங்கள் அதில் ஜெயிச்சுட்டு வரோம், எங்களுடைய பங்களிப்பு அதில் இருந்துகிட்டு இருக்கு, நாங்கள் அடுத்த லெவலில் போகணும்னு நினைக்கிறோம், எங்களுடைய தலைவர்கிட்ட இதை பற்றி எங்கள் தொண்டர்கள் விருப்பமாக இருக்குது, எங்கள் தலைவர்கிட்ட இதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம், இது எங்களோட டிமாண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தானே சொல்றாரு. கரெக்ட் தான் சார். எல்லாத்துக்குமே ஆதவர்ஜுனா போன்ற ஒரு நெருக்கடி ஒரு ஏற்படல. இல்லை எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா இது வந்து உங்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது வந்து கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க வந்து 25 கேட்டீங்கன்னா நாளைக்கு காங்கிரஸ்லேருந்து செல்வ பிறந்தகை எங்களுக்கு 50 இடம்னு சொல்லுவாரு, கேட்கலாமா? அவரோட சார் அந்த அவங்க கட்சியோட ஒரு சிபிஐ சிபிஎம் சொல்லுவாங்க. இது என்னன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியை வந்து டேமேஜ் பண்ணணும்னு ஒரு குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவர்கள் வாய்க்கு இன்னும் அவல் போடுற மாதிரி தானே இருக்கு ஆக்சுவலா. உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே சோசியல் மீடியாலாம் திமுக கூட்டணி டமார், வன்னியரசு 25,000 கேட்டார், திமுக கூட்டணியில் பிளவு, அது இது அப்படி தானே போடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நீங்கள் இதே கூட்டணியில் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, 26 தேர்தலில் இந்த கூட்டணியோட தான் சந்திக்க போகிறீங்கன்றீங்க. அப்போ நீங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோடு நீங்கள் பேசி உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை வச்சு அப்போ உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் எப்படிப்பட்ட முடிவுனா எடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போவே நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றேன். 25 இடம் இப்போ உதாரணமாக அது நாங்கள் வளர்ந்துருக்கோம், நாங்கள் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போட்டிருக்கோம்லாம் சொல்கிறாரு அவர். கரெக்டு, நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்றது கரெக்ட், இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் இன்ஃபேக்ட் உங்களுடைய தேர்தல் வரலாறுல 11 எலெக்ஷன் நீங்கள் நின்று இருக்கீங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா 2001 முதல் தடவை நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க திமுக ஆதரவோட, 2006 அதிமுக ஆதரவோட 2 எம்பிசிக ஆட்கள் எம்எல்ஏ ஆனாங்க. அதுக்கப்புறம் 2009 நீங்கள் எம்பி ஆனீங்க, 2019 எம்பி ஆனீங்க, இப்போ 2024 எம்பி ஆயிருக்கீங்க. உங்கள் தேர்தல் வரலாறுல கடந்த 2019 நீங்கள் பார்க்குற வெற்றி இருக்குல்ல, அது வந்து ஒரு உச்சக்கட்ட வெற்றியாக இருக்குது இந்த உங்களுடைய 99லேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கூட்டணி தொடரணுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கூட்டணியை கட்டமைச்சதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிற நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆதவர்ஜுனா ஒரு விஷயம், அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியில் இருக்கிற அந்த தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க தானே உங்கள் வெற்றிக்கு அவங்களும் தானே உழைக்கிறாங்க. அவங்க மனசில் ஒரு சந்தேகத்தை நீங்கள் விதைப்பீங்க தேவையில்லாமல். நீங்கள் நாளைக்கு அதே கூட்டணியிலே கண்டினியூ பண்ணிங்க வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு ஒரு ஈடுபட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு மனதார அது உழைப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாகும். இல்லை சார், இப்போ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா கூட்டணி அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது பண்ண அந்த நேரத்தில் பேசப்பட வேண்டிய ஒன்று சொல்கிறோம். ஆனால் இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தளவில் அதை இன்டாக்டாக வந்து தொடர்ந்து அவங்க அதே கூட்டணி வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து முதல் இருந்தாலும் கூட அது உடனடியாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆதவர்ஜுனா பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட அது பேசி தீர்க்கப்பட்டு ஒரு சுமூக நிலையை நோக்கி மறுபடியும் அந்த கூட்டணி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த கூட்டணியில் இருக்கிறதுனாலே ஒரு கருத்தை வந்து சொல்லவே கூடாது, ஒரு விஷயத்தை வந்து பேசவே கூடாதுன்னு இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி இருக்குது, விசிகா ஒரு தனிப்பட்ட கட்சி, கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இயக்கம், காங்கிரஸ் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய விருப்பத்தை நாங்கள் வளர்ந்துருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க, விசிகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தேர்தல் ஆணையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் வந்திருக்கிறோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அவர் இன்னும் குறிப்பா சொல்றாரு, ஒரு நேரத்துல திருமாவளவன் தலித் தலைவர் என்ற மட்டுமே ஒரு பார்வை இருந்துச்சு, அந்த பார்வை இப்ப மாறி வந்திருக்குது. ஸோ அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு பொதுவான ஒரு தலைவராக பார்க்கின்ற ஒரு போக்கு இருக்கு. முன்னாடி வந்து விசிகா சேர்த்துக்கிட்டா நம்ம கூட வாக்கு வங்கி போயிருமோ, வாக்கு வங்கி குறைந்துருமோ நினைச்ச கட்சிகள்லாம் இப்ப அந்த மாதிரி நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திரு வன்னியரசு முன்வைக்கிறாரு. எனவே இந்த பல்வேறு விஷயங்களை அவர் கோடிட்டு காமிச்சு நாங்க அவரை அப்படிங்கிறதான இதுல என்ன எல்லாமே கரெக்டு, அவர் சொல்றது எல்லாமே கரெக்டு. விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருக்காங்க என்று சொல்றது கரெக்டு, அவங்க கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கு சொல்றது கரெக்டு, எல்லாமே கரெக்டு. ஆனா இதெல்லாம் அவங்க பார்ட்டி வாரத்தில் பேசி ஃபைனலைஸ் பண்ண பிறகுதான் நீங்க திமுக சார் இப்போ நாங்க தொண்டர்கிட்ட பேசின விஷயங்கள் தான் இது கரெக்ட். அதை வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு உங்க பார்ட்டியில உயர்மட்ட குழு, எல்லா குழு இருக்குல்ல, செயற்குழு பொதுக்குழு எல்லாமே இருக்குல்ல, அதுல நீங்க பேசணும். திமுக செயற்குழு கூட நிறைய அங்க பேசினாலும் எப்படி வரதானே சார், திமுக செயற்குழு அதுல பேசினாலும் வரதானே போகுது. நீங்க கட்சி கூட பேசினாலும் நாங்க இரட்டை லெக்கத்துல கேட்க போறோம், திமுக இந்த மாதிரி 25 இடம் கேட்க போறோம் சொல்றதுன்னு இருக்கு. அதுல பேசினா வருது வேற விஷயம். உங்க பார்ட்டி ஃபாரத்துல பேசுறீங்க, அதை நீங்க முழுசா வந்து வெளியில இருக்கிறவங்க வந்து உண்மையா இருந்தா கூட அதை வந்து அபிஷியலா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து நீங்க வெளியில பொதுவான இடத்துல பேசுறீங்க, பொதுவான இடத்துல டைரக்டாவே பேசுறீங்க. அது வந்து நீங்க பேசக்கூடாதுன்னா பேசலாம், உங்க பார்ட்டி ஃபாரத்தில் பேசலாம். இல்லை நீங்க கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, திமுக காரங்களை கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, என்ன இது 25 இடத்துல உங்களுக்கு வேட்பாளர் இருக்காங்களா கேட்பாங்க. அது வேற இருக்குல்ல. நம்ம பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து தலித் ஓட்டுகள் வந்து 3 பிரிவா இருக்கு. ஒன்று வந்து மத்திய வட மாவட்டங்களில் இருக்கிற ஆதி திராவிடர்கள், அவர்கள் வந்து பெரும்பாலும் விசிகாவோட சப்போர்ட்டர்கள். அப்புறம் மதுரையில் கொஞ்சம் அந்த மேலூர் அந்த வட்டாரத்தில் கொஞ்சம் விசிகா சப்போர்ட்டர்கள் இருக்காங்க.
அதை விட்டீங்கன்னா நீங்கள் அந்த தென்காசி திருநெல்வேலி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ராமநாடு பரமக்குடி அந்த சைடு போயிட்டீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் அவங்களுடைய கண்ணோட்டம் என்டையர்லி வேற மாதிரி கண்ணோட்டம். அவங்க வந்து இவங்களை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, திருமாவை ஏற்றுக்கிறாங்களா, அவங்க ஜான் பாண்டியன் அல்லது புதிய தமிழ் கிருஷ்ணசாமி அவங்கள ஏற்றுட்டு அந்த அரசியலில் கூட போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை திமுக பாஜகன்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க விசிக்கு ஆதரவாளர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மேற்கு பகுதியில் வந்தீங்கன்னா அருந்ததியர்கள் இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் இப்போ தற்சமயத்துக்கு திமுக ஆதரவாளராக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்ததுனால அவங்க கவுண்டர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால திமுக ஆதரவாளராக இருக்காங்க. ஸோ அதனால் மத்திய வட மாவட்டங்களில் மட்டுமே நீங்கள் இப்போ இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய சிறகை விரித்து பொது தொகுதிகளில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போவே 2 பொது தொகுதிகளில் நீங்கள் நாகப்பட்டினம் திருப்பூரில் இருக்கீங்க. நீங்கள் இன்னொரு 4 பொது தொகுதிகள் 5 பொது தொகுதிகள் நீங்கள் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த நம்பர்ஸ் எல்லாம் போன்ற விஷயம் உங்களுடைய வளர்ச்சியை யாரும் உங்களோட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கு. திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது, மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருக்குது. முந்தியெல்லாம் நீங்கள் தனியாகவே 10 தொகுதிகளெல்லாம் பல இடங்களில் போட்டி போட்டிருக்கீங்க. இப்போ 2016 நீங்கள் எவ்வளோ தொகுதிகளில் போட்டி போட்டீங்க விஜயகாந்த் முதல்வர் சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் வின் பண்ணீங்களா? 20க்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டி போட்டீங்க. விசிகா மட்டுமே இல்லை சார், யாருமே ஜெயிக்கலையே. யாருமே ஜெயிக்கல. விசிக்கான்னு இல்லையே, இல்லை யாருமே ஜெயிக்கல. விஜயகாந்த் உட்பட யாரும் ஜெயிக்கல பாயிண்ட். ஸோ அதனால் நான் ஈவன் இது வந்து 10 தொகுதிகளில் வந்து 2011 திமுக கூட்டணியில் போட்டி போடும்போது கூட விடுதலை சிறுத்தைகள் 0 தான் வாங்கினாங்க. அப்போ வின் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, அவங்க ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, உங்கள் ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு ஒரு நல்ல சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படியே கொண்டு போகணும், அமைக்கப்பெல்லாம் ஒரு சுமூகமாக கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேசுறது. நீங்கள் அரசாங்கத்தை எடுத்து பல விஷயங்கள் அரசாங்கத்தோட செயல்பாடுகளை விமர்சிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆமாம், அது ஓகே. வேங்கை வேலை பற்றி பேசுறீங்க, சாம்சங்கை பற்றி பேசுறீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுறீங்க, கள்ளச்சாராய பிரச்சனை பற்றி பேசுறீங்க, ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை பற்றி பேசுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட அரசாங்கம் அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இது வந்து என்டையர்லி தேர்தலை நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்க, அதுக்கு என்ன நம்பர்ஸ், நீங்கள் எத்தனை இடத்துல போட்டி போட போகிறீங்க, உங்களுடைய விருப்பம் என்ன, இதெல்லாம் வந்து உள்ளரங்கில் பேச வேண்டிய விஷயம். அவசரப்பட்டு பேசிட்டாரு, உள்ளரங்கில் பேசணும் ஆக்சுவலாக. அது வந்து அதனால தான் திரும்ப என்ன சொல்கிறது, அது அவரோட தனிப்பட்ட கருத்து. நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திமுக தலைமையோட பேசுவோன்றது திரும்ப சொல்கிற விஷயமா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது போன்ற பேச்சுக்கள் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் பார்வையாளர், அந்த பேச்சுக்கள் வந்து திருமாவனுடைய சம்மதம் இன்றியே சொல்லப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது போன்ற இப்போ ஏற்கனவே ஆதவர்ஜுனா விஷயத்தில் அவர் மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது சில விமர்சன பார்வை வைக்கப்பட்டது திருமாவளவன், ஆதவர்ஜுனா தெரிந்தே சில விஷயங்களை வந்து அலோவ் பண்ணுறாரு அவர் அப்படிங்கிற மாதிரி திரு வன்னியரசு விவகாரத்தில் அது போன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை திரு வன்னியரசு தனிப்பட்ட முறையில் சொல்கிறார் அவர் அதை மாதிரி எடுத்துக்கணுமா? இல்லை, நம்ம வந்து திருமா இப்படி பேச சொல்லுவார், இந்த மாதிரி இரட்டை வேஷம் போடக்கூடிய ஆசாமி திருமாவளவன் கிடையாதுன்னு என்னோட கருத்து. இங்கேயும் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது இருக்குல்ல, ஐ திங்க் அது அவர் பண்ண அவர் நேரடியாகவே அவர் தேவையானது அவர் சொல்லுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய 30 வருஷ அரசியலில் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு இரட்டை வேஷ அரசியல் போட மாட்டார்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஆதவர்ஜுனா விஷயத்துலையும் அப்படி தான் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா அவர் முதல்ல அதிகார பங்கு சொன்னபோது அது எங்கள் கட்சியோட அடிப்படை கொள்கையாக தான் பேசுகிறாரு. அப்புறம் அவரே வந்து ஆதவர்ஜுனோட நோக்கத்தை புரிஞ்சுட்டு எனக்கு எதிராகவே ஒரு சதி நடக்குது, என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி சில விஷயங்கள் திமுக கூட்டணியை கலைக்க பார்க்குறாங்க, இங்கே வந்து நாங்கள் வந்து தெரிந்தே அதை வெளியிட்டு போகிறத தவிர்த்தோம், அது வருந்தே தவிர்த்தோம், சுதும் இருந்தே தகர்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவருக்கு பின்னாடி லேட்டாக தான் தெரிஞ்சது, அவர் முடிச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இவர் வந்து அந்த அளவுக்கு இது வந்து கட்சி விரோத செயல்பாடுகளில் இவர் ஒன்றும் வன்னியரசு பண்ணலை. இது வந்து கட்சி விரோதம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறையில் கொஞ்சம் உள்ளரங்கில் பேசக்கூடிய விஷயத்தை வெளியே சொல்லிட்டார். இது ஏன் இன்னும் முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்போதான் விசிகால ஒரு அலை அடித்து ஓஞ்சிருக்கு. அது அந்த கூட்டணியை கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனைக்குள்ளார மாதிரியே போய் மறுபடியும் நார்மல் சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசும்போது அது கொஞ்சம் பேசப்படுற ஒரு விஷயமா மாறுது. இப்போ திமுக அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க சார் இந்த பேச்சு பேச. இது வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, சரி இதெல்லாம் தேர்தல் வரும்போது பேச வேண்டியது, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று நினைப்பாங்க, சரி இவங்க ஏதோ நமக்கு ஏதோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க போட்டிருக்கு. ஏன்னா முந்தி உங்களுக்கு 3 எலெக்ஷனாக என்னென்னா எதிர்க்க வந்து ஒரு சரியான அணி இல்லை ஆக்சுவலாக. அதனால் வந்து இப்போ வந்து தாவேக்கான்ற ஒரு கதவு திறந்துருக்காங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது. திமுக என்ன நினைக்கிறேன்னா, சரி இவங்க வந்து இது மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடம் அங்கே இருக்குது அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்களோ, இன்டைரக்டாக சொல்கிறாங்களோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டுறதுல இவர்கள் எவனும் ஆதவர்ஜுனா விஷயமாகட்டும் வேறு பல விஷயமாகட்டும் ஸ்டாலின் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து இதெல்லாம் வந்து
பட்டும் படாமல் அப்படியே கண்டுக்காம அதை கொண்டு போயிட்டு இருக்காருன்றதை நம்ம பார்க்கணும் நம்ம. அதனால வந்து அவரை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பாக தான் 26லையும் கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறார். ஏன்னா 26 இவர் நினைக்கிற மாதிரி, ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி 200க்கு 200 பிடிக்கிற மாதிரி இல்லை. அதில் வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்கும். அதனால அவர் வந்து அனைவரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. 3 எலெக்ஷனாக ஸ்டாலின் இவங்களை சமாளிச்சதுக்கும் வரப்போகிற எலெக்ஷனில் ஸ்டாலின் அவர்களை சமாளிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவர்கள் வந்து இவங்க டிமாண்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். இவங்க டிமாண்ட் அதிகமாகும் போது திமுக போட்டி போடுற இடங்கள் குறையும். திமுக போட்டி போடுற இடங்கள் குறைஞ்சேன்னா அது திமுக இருக்கிறவங்க முன்னிப்பாங்க. ஸோ அதையும் சமாளிக்கணும், கூட்டணி கட்சிகளையும் அகாமடேட் பண்ணணும். ஏன்னா முந்தி அகாமடேட் பண்ணிட்டு இவங்களெல்லாம் இணைக்கிறது பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் எதிர்க்கிறது. ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி அந்த லைனில் தானே ஒன்றாயிருக்காங்க. கண்டிப்பாக அது உறுதியாக இருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு அவங்களுக்கு கேட்ட இடங்கள் கிடைக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை, அது சிபிஎம்க்கோ சிபிஐக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கோ அதிகமான இடங்கள் கேட்குறாங்க. அப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து திமுகவுக்கு வரும். அப்படி எதுவும் கொடுக்கல வச்சுக்கோங்க, ரெண்டு எம்பிக்கள் நாங்கள் வின் பண்ணியிருக்கோங்க, எங்களுக்கு 12 சீட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அது நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ 12 தான் இவங்களுக்கு 12 கொடுத்தா சிபிஐக்கு 12, சிபிஐக்கும் 12, இவருக்கு வைகோக்கு 6 இப்படி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து திமுகவோட தலைமை இது எப்படி பார்க்குறாங்க, எப்படி இதை டீல் பண்ண போகிறாங்கன்றது முக்கியம். ஏன்னா 26 தேர்தல் எப்படி எடப்பாடிக்கு ஒரு வாழ்வா சாவா தேர்தலோ அந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா வந்து அதுக்கு அடுத்த கட்டம் வந்து 29, அது வேறு விஷயம். பட் 26 முக்கியமான தேர்தல். ஏன்னா இங்கே வந்து புது பிளேயர் வந்திருக்கார். தாவேக்காலம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஸோ எப்படிப்பட்ட கூட்டணி அமையும் இவங்களுக்கு எதிராக ஆன்டி இன்குமென்சி வேறு நிறைய இருக்குது. இப்போ வெள்ள நிவாரணம் பிரச்சனை இருக்குது, சாத்தனூர் டேம் பிரச்சனை இருக்குது, டங்ஸ்டன் விவகார பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இதுதான் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இன்னும் வரப்போகிற காலத்தில் 10 மாதத்தில் இன்னும் பல பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து வின் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் 19, 21, 24 உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தீங்க. நீங்கள் இப்போ 24 தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எதிரான குரல்கள் வந்து பலமாயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் செஞ்சிருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் காரணமாக உங்களுக்கு பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டுலாம் கிடைக்குது. உங்கள் கூட்டணி ஆதரவு ஓட்டும் கிடைக்குது. ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நீங்கள் வந்து வின் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் கூட்டணியை கட்டுக்கோப்பாக அரவணைத்துன்னு போனீங்கன்னா தான் வெற்றி உறுதி என்ற நிலை வரும். அப்போ கூட்டணியை கட்டுக்கோப்பாக அரவணைக்கும் போது சில பல பிரச்சனைகள்லாம் வரும். இந்த இடஒதுக்கீடு, தொகுதி, எந்த தொகுதி, எல்லா பிரச்சனையும் வரும். அதெல்லாம் வந்து ஸ்டாலின் சமாளிக்கும் போது அவருக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். 26 வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதே முன்னாடியே சொன்னீங்க சார், திருமாவளவன் வந்து இரட்டை நிலைப்பாடு, அந்த மாதிரி இரட்டை வேஷம் அந்த மாதிரி உள்ள தலைவர் அவர் கிடையாது, எதனாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அப்படி சொன்னீங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனைகள் ஒரு 2-3 விஷயம். ஒன்று, மது ஒழிப்பு. திமுகவுடைய நிலைப்பாடு சொல்ல மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற போது விசிக ஒரு நெருக்கடியை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு பார்வை. அந்த கள்ளச்சாராய அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த மாநாடாகட்டும், அடுத்து ஆதவர்ஜனா மூலமாக மறுபடி ஒரு நெருக்கடி, அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த விஷயம், ப்ளஸ் அந்த வீடியோ போட்டு எடுத்தது, அதை தொடர்ந்து ஆதவர்ஜனா, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உண்மையிலேயே வந்து ஒரு விசிக வந்து நமக்கு ஒரு தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ வன்னியரசு பேசினது தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய இந்த கட்சி மட்டும் ஆட்சி சார்ந்து கூட்டணி சார்ந்து இந்த விஷயங்களை ரொம்ப டச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி திமுக அதை டிஸ்டர்பாக நினைக்கிறாங்களா? நிச்சயமாக திமுக தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு நெருடல் அவங்களுக்கு இருக்குது. நல்லா இருந்த திருமாவளவன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, ஒழுங்காக தானே போயிட்டு இருக்கு இந்த கூட்டணி. திருமாவளவனை பொறுத்த மட்டும் அவர் நம்ம கூட்டணியில் தொடர்ந்து இருப்பார் நம்புறாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட்டணியோட ஒரு இமேஜை வந்து பொதுமக்கள் பார்வையில் வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? அது வந்து நம்மளுக்கு வந்து தேர்தலில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். இவங்களுக்கு நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையோன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கும். அதனால் நம்ம கட்டுக்கோப்பாக எலெக்ஷன் அணுகணும்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் குறைக்கணும், இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் குறைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. திருமாவளவனை பொறுத்த மட்டும் என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகிறாரு. ஆக்சுவலாக அவரும் நிதானமாக தான் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்து அதுக்கேற்றபடி தான் போகிறாரு. அவருக்கும் வந்து திமுகவோட அவரும் நல்ல ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கார். பட் சில விஷயங்கள் வந்து அவரையும் மீறி நடக்கும்பொழுது அவர் அதை டேக்கிள் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆக்ஷன்லாம் எடுக்கிறார். ஆதவர்ஜனா விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆக்ஷன் எடுத்தார் அவர். அப்புறம் கடைசி கட்டத்தில் தான் ரொம்ப மூச்சுன்னு வேகமாக ஆக்ஷன் எடுத்தார். ஸோ அதனால் வந்து திரும்பவே அவங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் நடக்கிற விஷயங்கள் வந்து சரி நம்ம கூட்டணியோட நல்ல பேரை குட்வில் அதை வந்து மக்கள்கிட்ட கெடுத்துருமோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. திமுகவில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இந்த அணிக்குள்ளே ஒரு குழப்பமாக இருக்குது. நம்ம கட்டுக்கோப்பாக சந்திக்க போகிறோம் தேர்தலில், இந்த தடவையும் வெற்றி பெற முடியும், வாய்ப்பு இருக்குது. அப்போ போய் ஏன் இது மாதிரி
ஒரு பொதுமக்கள் பார்வையில் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு அந்த உணர்வு வரணும் ஆக்சுவலாக. அதுக்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ அதை தாண்டி இப்போ நீங்கள் 2 நாட்களுக்கு முன்பு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒன்று பேசும்போது அந்த 200+ அப்படிங்கிறதுல அண்ணாமலை அதுக்கு பதில் சொல்கிறாரு. 200 இடத்துல இவங்க டெபாசிட் இழப்பீங்க மாதிரி அவர் ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு. 200 அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து பேசிட்டு வராங்க திமுக பொறுத்தவரை. நம்ம நிறைய நேரத்தில் பேசுகிறோன்னு காலம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, 1.5 வருஷம் இருந்தாலும் கூட எல்லாமே ஒரு தேர்தல் மனநிலையோடு தேர்தல் ஏற்பாடுகளுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த விஷயங்களை முந்தி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குது. பொறுப்பாளர்களை நியமித்து அது உட்பட பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த 200 அல்லது 200+ அப்படிங்கிற அந்த இலக்கு வந்து எளிதில் நடந்து கூடக்கூடிய இலக்கா? அவர் சொல்றது வந்து அலையன்ஸ் தானே சொல்றாரு. இல்லை, அவங்க வந்து ஒரு அடிப்படையோட தான் சொல்கிறாங்க. அதாவது 39 இடங்களில் பார்லிமெண்ட்டில் வின் பண்ணாங்க. சரி, அதில் இருக்கிற இப்போ அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸில் 222 இடங்களில் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் 200 அப்படின்ற ஒரு டார்கெட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கூட்டணிக்கு. அதனால் ஒரு பேசிஸோடு தான் அதை பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க பெறுவாங்களான்னா, இப்போ இருக்கிற கூட்டணி இதே மாதிரி கூட்டணி போய் எலெக்ஷன் சந்திச்சா வெற்றி பெறுவாங்கன்றது நிச்சயம். பட் 200 இடங்கள் பெறுவாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமான விஷயமா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஆன்டி இன்குபன்சி போன்ற விஷயங்கள் எதிர்க்க அமைகிற கூட்டணியை பொறுத்து தான் அந்த விஷயங்கள். சப்போஸ் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 4 முனையாக பிரிது வச்சுக்கோங்க, அப்போது அது 200 இடங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது 2016 பாருங்கள், தனியாகவே நின்று வின் பண்ணாங்க. யார்? இவங்க ஜெயலலிதா வின் பண்ணாங்க. அதே மாதிரி 2014 அவங்க தனியாக நின்னாங்க. அப்போ காங்கிரஸ் திமுகலாம் தனித்தனியாக நின்றுது. ஸோ அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி உங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் போது வாய்ப்புகள் வந்து திமுகவுக்கு கூடுதலாக வரும். சரி, ஏன்னா ஒரே இடத்துல போய் நீங்கள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் கன்சால்டேட் ஆகும்போது தானே போட்டி பலமாக இருக்கும். அது பிரியும் போது இப்போ மொத்தம் 100 ஓட்டு இருக்குது. இவர் 30, அவர் 30, இவர் இன்னொருத்தர் 30 வாங்கின்னு போகிறாங்க வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து 40 வாங்கிட்டார் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 30 ஒருத்தர் 4 பேர் 30 வாங்கிட்டு ஒருத்தர் 40 வாங்கினா 40 வாங்கினவர் தான் வின் பண்ணுவார். 4 பேர் 30 வாங்கினது கணக்கு கிடையாது. 40 வாங்கினவர் தான் வின் பண்ணுவார். இல்லைங்க, அவங்களாம் சேர்ந்து 120 வாங்கியிருக்காங்க, இல்லை 90 வாங்கியிருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து தேர்தல் அரசியலில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் பொழுது திமுகவுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இப்போ அவங்கள பொறுத்தவரை அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனில் தான் அவங்களால முடியும்னா அது வந்து அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து இருக்கு. அவங்க வந்து தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக, ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக, அவர்கள் வந்து ரொம்ப இதாக வேலை செய்யணுன்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல எப்படி புரிஞ்சுக்கன்னா 200ங்கிறது வந்து இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆர்வத்துக்காக தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொல்கிறதுக்காக ஒரு விஷயம். ஆனால் கூட அவர் எளிதல்லைன்னு சொல்ல வரீங்க. எளிதல், உண்மையிலேயே எளிதல். அது வந்து வெற்றி பெறுவாங்க. இதே கூட்டணியில் போனால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் 200 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்க அமைகிற கூட்டணி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரிஞ்சு போது வச்சுக்கோங்க. அப்போ 200 கொஞ்சம் நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போவும் 200 நெருங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியுது. இல்லைங்க, அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் வலிமையான கூட்டணியாக இருக்கும். இல்லை அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அதுவும் கொஞ்சம் வலிமையான கூட்டணியாக தான் இருக்கும். 2 சைடும் பார்த்தாலும் வலிமையான கூட்டணியாக இருக்கும். ஆனால் தவேகாவுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியாட்டி கூட அது விஜய் என்ற ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் இருக்கிறதுனால அதை ஒரு பலமான கூட்டணியை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். வந்து அது எப்படி ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. அதிகாரத்தில் பங்கு அவங்க கேட்டாங்கன்னா இவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே 75 இடங்கள் 21 வாங்கினதுனால ஒரு வெற்றி கூட்டணி மாதிரி இடங்களை வாங்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அது இருக்குது. அதில் பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்தாங்கன்னு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் அந்த கூட்டணி எப்படி அமையுது, அதிமுக எப்படிப்பட்ட கூட்டணியை அமைக்கிறது, சீமான் தனியாக போகிறார், பிரச்சனை இல்லை. ஸோ 4 அணின்றது 3 அணியாக மாறப்போறதா, இல்லை அது 5ஆக மாறுதா, இல்லை தாவேகாவும் சீமானும் ஒன்றா போகிறாங்க வச்சுக்கோங்க ஒரு கட்டத்தில். அப்புறம் இவங்க வந்து அதிமுக பாஜக அப்போனா மும்முனை போட்டி ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுன்னா இன்னும் திமுகவுக்கு எதிரான ஓட்டு 2ஆக தான் பிரியும். அப்போ திமுகவுக்கு பல பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா அந்த 2 மேஜர் ஓட்டு அங்கே பிரிஞ்சால் கூட அந்த நிறைய பிரியும் போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குல்ல, குறைவாக பிரியும் போது அவங்களுக்கு வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில கான்ஸ்டியூன்சியில். ஸோ அதனால் வந்து அந்த முனைகள் குறைய எதிரான ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் குறைய திமுகவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த 2 கூட்டணி சீமான் விஜய் கூட்டணி 2 பேர் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அல்லது அதிமுக பாஜக தேமுதிக பாமக சேர்ந்துட்டாங்கன்னா மக்கள் பார்வையில் வந்து சரி எந்த கூட்டணி திமுகவை தோக்கடிக்குன்னு பார்த்தாங்கன்னா சரி அதிமுக பாஜக கூட்டணி தோக்கடிக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா பாமக கூட்டணி மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பு போட்ட அதுக்கு தான் போடுவாங்க. அப்போ ஈவன் சீமானையும் கூட
விஜய் கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணி நம்பிக்கை பெற்றதுன்னா இதுதான் திமுகவை தோக்கடிக்கும்னு நம்பிக்கை பெற்றதுன்னா அது போட்டுருவாங்க. இல்லை சீமான் விஜய் கூட்டணி தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது பிரமாதமாக வந்துட்டு இருக்குன்னா மக்கள் அதுக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த கூட்டணியை புறக்கணிப்பாங்க. ஸோ தேர்தல் சூழல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. அப்போது இனிமேல் இதுவரை நடந்த சம்பவங்கள், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசப்படுற விஷயங்கள், இனிமேலும் நடக்க போகிற சம்பவங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சூழலை பொறுத்து தான் வந்து திமுக வந்து 200 நெருங்குமா தொடுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச முடியும். அதனால் வெற்றி இப்போ இருக்கிற சூழலில், இன்னைக்கு இருக்கிற சூழலில் இதே கூட்டணியோட சந்திச்சாங்கன்னா வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. நிறைவா 2020 அந்த கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் தொடர்ந்து அண்ணாமலை சொல்றாரு. யாரு ஜெயிச்சாலும் அது கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி. நான் அவங்க ஜெயிக்கிறாங்களாங்கிற நம்பிக்கை அவர் சொல்லலை, அவர் ஆசை இருக்குது. ஆனால் அமைய போகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சி 2026 அப்படின்னு சொல்றாரு. திரு அன்புமணி ராமதாஸ் அதே கருத்தை முன்வைக்கிறார். கூட்டணி அரசியல்ல பாமக இருக்கும், அதான் சொல்றாங்க. எல்லாருமே அதான் அந்த இதுக்கு முன்பு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்குமே அதிகாரத்துல பங்குன்ற விஷயம் அதெல்லாம் இப்பதான் பேசுறாங்க. ஆக்சுவலா விஜய் வந்த பிறகு இதெல்லாம் பேசுறாங்க. ஆக்சுவலா விஜய் ஓப்பனா டிக்ளேர் பண்ண பிறகுதான் இதெல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஸோ இது அதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு? ஆமா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் தான் அந்த விஷயம் இருக்கு. ஆக்சுவலா திமுக வச்சுக்கோங்களேன், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், திமுக தான் போட்டி போடுற தொகுதியில் எண்ணிக்கையை குறைக்க கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அது 150 இடங்கள் கூட்டணி ஆட்சியா மாறும். அது ஆக்சுவலா அவங்க போட்டி போட்ட இடங்கள் 150, வெற்றி பெற்ற இடங்கள் 100 வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கலைஞர் இருந்தபோது பாமகவும் காங்கிரஸும் வெளியிலிருந்து ஆதரிச்சாங்க. இந்த வாட்டி இனிமேல் அப்படி ஆதரிப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, திமுக மீண்டும் 100 இடங்கள் தான் பெற்றது, 110 இடங்கள் தான் பெற்றதுன்னா வெளியிலேருந்து யாராவது ஆதரிக்கணும்னா அமைச்சர்கள் இடம் கொடுத்தா தான் நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடக்கூடிய காலமாக அது இருக்கு. சரி, இதுவே அதிமுக மற்றவங்களோட கூட்டணி அமைக்கும் போது அதுவும் குறைவான இடங்களில் போட்டி போட்டு குறைவான இடங்களை விண்மணித்து மெஜாரிட்டி அதுவாக ரீச் பண்ண முடியலன்னா அங்கேயும் ஒரு கூட்டணி ஆட்சி இயல்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் தாங்கள் எவ்வளவு சீட்டில் போட்டி போடுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த கூட்டணி ஆட்சி அமையும். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து அதிகமான இடங்களில் போட்டி போடுறதா அவங்க விரும்புகிறாங்க. விரும்பி 117 இடங்கள் அந்த மெஜாரிட்டி பெற அளவுக்கு தான் அவங்க வந்து அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து சீட்டுலேயே பிரித்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களும் போட்டி போடுறாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து இப்போ இந்த கூட்டணி கட்சிகள், அது அதிமுக அமைக்க போகிற கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுகவோட கூட்டணியாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டணி கட்சிகள் எவ்வளவு அதிகமாக டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க, திமுக இடங்களை வாங்குறாங்க, இல்லை அதிமுக அந்த கூட்டணி கட்சிகள் இடங்களை வாங்குறாங்க, அதை பொறுத்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் சொன்னீங்கன்னா அதை வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு அதை எப்படி எடுத்துவாங்க சொல்ல முடியாது. அதனால் அது சொல்லாத, அது தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த ரிசல்ட்ஸ்க்கு ஏற்றபடி இயல்பான ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா அது ஒரு நல்ல விஷயம். அமையுமான்றது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.